ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னைன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டின் இரண்டாவது தலைநகரம் எதுன்னு தெரியுமா? நம்ம திருச்சி தாங்க அது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளில இருந்தும் மக்கள் ஈஸியா வந்து செல்ற மாதிரி இது தமிழ்நாட்டோட சென்டர்ல இருக்கு. மக்கள் தொகையும் சென்னையை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவு. புயல், வெள்ளம் போன்ற பிரச்சனைகளும் இல்லை. அப்படிங்கறதால திருச்சிய தமிழ்நாட்டின் நிர்வாக தலைநகரமா மாத்துறதுக்கு அரசு முடிவெடுத்திருக்கதா சொல்றாங்க. மெட்ரோ ரயில், ஒலிம்பிக் அகாடமி, டைடல் பார்க், ஒருங்கிணைந்த காய்கறி மார்க்கெட் அப்படின்னு பெரிய பெரிய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இங்க முழுவீச்சுல நடந்து வரதை பார்த்தாலே அது உண்மைதானு தெரியுது. திருச்சி பஞ்சப்பூர்ல ஆசியாவிலே 2வது பெரிய பேருந்து நிலையமா ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு பணிகள் முடிவெடுற ஸ்டேஜ்ல இருக்கு. திருச்சி டு மதுரை சொல்ற தேசிய நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா சாரநாதன் கல்லூரி, இந்திரா கணேசன் கல்லூரி, எஸ் ஏ ராஜா கல்லூரி, முக்கியமா அரசு பொறியியல் கல்லூரி, உலக புகழ்பெற்ற நிறுவனமான IIIT, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அரசு பாலிடெக்னிக் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதுக்கு ரொம்ப பக்கத்துல தாங்க நம்ம மனை இருக்கு. சுற்றிலும் நிறைய வீடுகள், பிரபலமான மனைப்பிரிவுகள், ஈவி வசதி அப்படின்னு எல்லா வசதிகளோட இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தேசிய நெடுஞ்சாலையில இருந்து 2வது மனையா இந்த மனை அமைஞ்சிருக்குங்கிறதால உடனடியா வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. பஞ்சப்பூர்ல இருந்து 10 நிமிஷத்துல இங்க வந்துடலாம் அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் சிறப்பம்சம். மிக குறுகிய காலத்திலேயே இந்த இடம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போறது உறுதி. சீக்கிரமா வாங்க, இந்த மனையை புக் பண்ணுங்க, வாய்ப்பை தவற விடாதீங்க.